முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி. பழனி மலை சித்தர்கள் பலர் வாழும் மலை என்று கருதப்படுகிறது. சிவ பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே போல் முருக பக்தர்களுக்கு பழனி மலை. இங்கு சித்தர்களுக்கு மட்டுமல்லாமல் பக்தர்கள் பலருக்கும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. பழனி ஊருக்குள் அமைந்துள்ள திராவினன் குடிதான் உண்மையான படை வீடு. இருந்தாலும் பழனி மலை மீது அமைந்துள்ள தண்டாயுதபாணி கோவிலையே பக்தர்கள் படைவீடாக கருதி வழிபடுகிறார்கள். ஆனால் பழனி சென்று முழு பலனையும் பெற வேண்டும் என்றால் முதலில் ஊருக்குள் இருக்கும் திராவினன்குடி தலத்திற்கும் அருகில் உள்ள இடும்பன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகே பழனி மலை மேல் இருக்கும் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும். அதிசயங்கள் பல நிறைந்தது பழனி மலை என அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். இங்குள்ள மூலவர் கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள முருகன் சிலை போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும். நவபாஷாணத்தாலான இந்த சிலையில் பட்டு பெறப்படும் பிரசாதங்கள் அனைத்தும் பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயம் வாய்ந்தது. முருகனின் நவபாஷாண சிலையை வடிவமைத்த